வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் உங்கள் நட்சத்திரமா, அல்லது மேஷம் அல்லது விருச்சிகம் உங்கள் ராசியா, அல்லது தெற்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறீங்களா, அல்லது செவ்வாய்க்கிழமை பிறந்தவரா, அல்லது 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவரா, எல்லாருமே முருகப்பெருமான் கோயிலில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும். உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா, உங்கள் பிறந்த தேதி 7 அல்லது 16 அல்லது 25, விநாயகர் பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி பாருங்க. சுறுசுறுப்பு அதிகமாகும், வெற்றிகள் அதிகமாகும், அனுபவத்தில் பார்ப்பீங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 10:30 to 12. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 9 to 10. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியும் தைரியமும் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, தேவையற்ற வம்பில் மாட்டிக்குவீங்க. அவசரப்பட்டு தோற்று போக வாய்ப்பு இருக்குது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா பிரார்த்தனை பண்ணால் தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது முருகப்பெருமானை நினைங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்று. அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் பிரமாதம். உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், நிதானம் அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, கலகரிங்க, எங்கள் கண்ணே பற்றும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் பிரமாதம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் இது உங்கள் பலம், அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, தேவையற்ற வம்பு பிரச்சனை பெருசாகும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி. ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் கலகுறீங்க. சந்தோஷம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை இது உங்களுக்கு வெற்றியை தரும். அனுகூலமான எண் 1, 7. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் கலகுறீங்க. வெளிப்படையான பேச்சு, நேர்மை இதெல்லாம் உங்களுடைய பலம், அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், அசை உணவு கூடாது. கோயிலில் விளக்கு ஏற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கு ஏற்றணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் மங்களனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கவனம், அசை உணவு கூடாது, கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. தனுசு ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் சந்தோஷம், பிரமாதம். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. மகர ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, பிடிவாதம் அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு.
மீனராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கல்யாணமான நேயர்களை கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மேஷமாக இருந்தாலோ அல்லது மேஷம் கன்னியாக இருந்தாலோ அல்லது 2 பேர் ராசியுமே விருச்சிகமாக இருந்தாலோ அல்லது மிதுனம் விருச்சிகமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகம் காட்டி பரிகாரம் பண்ணிங்க. மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில் முத்து பவளம் பதித்த மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 10 to 12. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 9 to 10. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.